சென்சார் போர்டு அப்படிங்கிறது இப்போ வந்து அது சென்சார் போர்டு கிடையாது, சர்டிஃபிகேஷன். அது சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். சென்சார்ங்கிறது முன்னாடி கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி இதெல்லாம் காட்சிகள்லாம் கிடையாதுன்னு சொல்கிறது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு படத்தை பார்க்குறாங்க, பார்த்த உடனே இந்த காட்சிகள்லாம் இருந்ததுன்னா இது ஏ சர்டிஃபிகேட்டு, இந்த காட்சிகள் எல்லாம் நீங்கன்னா இது யூஏ சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூ சர்டிஃபிகேட்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அந்த தயாரிப்பாளர் அதை டிசைட் பண்ணும், தனக்கு ஏ சர்டிஃபிகேட் வேணுமா, யூஏ வேணுமா, யூ வேணுமா. முதல்ல 4 உறுப்பினர்களும் ஒரு சென்சார் அதிகாரியை பார்ப்பாங்க. அந்த 4 உறுப்பினர்களும் ஒரு ஏகமானதாக இந்த படத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட போகிறோம். தவிர வந்து இதில் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்கு. அந்த டைம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இது பெரிய படம் வருது, மற்றவங்களாம் ஒத்துக்கலாம் சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுற படத்தை கூட ஒருத்தர் இந்த சென்சார் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அவர் பணம் கட்டியிருப்பார். அப்போ அவர் படத்தை தான் முதல்ல பார்த்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த படம் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை ஒரு கமிட்டி மெம்பரே இதை அப்போஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அர்த்தம் 4 பேரில் 3 பேர் அக்செப்ட் பண்ண ஒரு விஷயத்தை இன்னொரு உறுப்பினர் எதிர்க்கிறார். அப்போ எதிர்க்கும் போது அவருடைய கருத்தை மீறி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மைங்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் பெரும்பான்மை வராது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதற்கு உண்டான காரணங்கள் எழுதணும். அதே தனிப்பட்ட முறையில் இவர் தன்னுடைய கருத்தை எழுதி சேர்மனுக்கு அனுப்பிச்சிட்டான்னு வச்சுக்காரு. சேர்மன் அதை கன்சிடர் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்புறம் இன்னைக்கு நான் பேப்பரில் கோர்ட்டில் நடந்ததை பற்றி படித்த போது இராணுவம் சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் வருகிறது. அந்த இராணுவம் சம்பந்தப்பட்ட வர காட்சிகளில் வர அந்த பேட்ஜு, அந்த சம்பந்தப்பட்ட சிம்பிள்ஸு, இதெல்லாம் சிலதெல்லாம் காட்டலாமா கூடாதாங்கிறது மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்துக்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணுமா. இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, கமலஹாசன் நம்முடைய சிவகார்த்திகேயன் நடித்த படத்தில் அவங்க அமரன் படத்தில் அவங்க அந்த சீனுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே கொடுத்து இதை எதை யூஸ் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணக்கூடாது, எதை அலோவ் பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு பண்ணியிருக்காங்க. இவங்க அதெல்லாம் பண்ணலை. நிறைய பேருக்கு என்னன்னா, அந்த நம்முடைய சென்சார் போர்டுன்னா அது எதாவது திண்டிவனம் டோல்கேட்டுன்னு நினைக்கிறாங்க. நம்ம பணம் கட்டிட்டா உடனே சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இப்போ ஒரு இதே சம்பவம் நடந்திருக்கு. சில சமயம் சில விலை போகக்கூடிய அதிகாரிகள் இருக்கும்போது சில தயாரிப்பாளர்கள் கடைசி நிமிஷத்தில் லாபத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க. கபாலிப்படுத்தி எடுத்துக்காங்களேன். உலகம் முழுக்க ஏ சர்டிஃபிகேட்டு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் யூ சர்டிஃபிகேட்டு. அப்போ என்ன அர்த்தம்? ஏன்னா சென்சார் ரூல்ஸு உலகம் முழுக்க காமன். இங்கே யூ சர்டிஃபிகேட் வேணாங்களா, மலேசியாவில் 4 கேட்டு பேன் கூட பண்ணிடலாம். அது எப்படியோ படங்கள் இருக்கு. அதே போல் சென்சார் கொடுத்து மத்திய அரசு கொடுத்தாலும் அந்த ஒரு படத்தினால ஒரு பிரச்சனை ஏற்படும் மாநிலத்தில்னா அந்த படத்தை தடை செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு. ஏற்கனவே விஸ்வரூபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் வந்தது. இல்லை, நான் சொல்கிறேன், டேம் 999, டாவின்சி கோடு, மெட்ராஸ் கஃபே வந்திருக்கு. சென்சார் ஆனாலும் தடை செய்ய முடியும். ஆனால் என்ன, நான் சரியாக அந்த சென்சார் போர்டு ரூல்ஸை படிக்காமல் நம்ம ஒரு பெரிய ஆள் நம்ம வந்தால் எல்லாமே கேட்டு திறக்கணும்னு நினச்சதுனால வந்தேன். சார் 19ஆம் தேதி பார்த்துருக்காங்க சார். பார்த்துட்டு சென்சார் கட்டு கொடுத்துருக்காங்க. அதை திருப்பி கொண்டு அவங்க 22ஆம் தேதி தணிக்கை குழு இந்த மாதிரியான கட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 22ஆம் தேதி சொல்றாங்க இல்லையா? அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு 4ஆம் தேதி இவங்க கொடுத்துறாங்க. 25 கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஆமா, அது 26 சாட்டர்டே. உடனே ஒரு நாள் கொடுக்க முடியாது எந்த ஒரு இதுவும். அப்ப இதே வேலையை ஒரே ஒரு தயாரிப்பாளருக்காக சென்சார் போர்டு வேலை செய்யுமா? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க கியூல. இல்ல நீங்க நான் கட்சி அரசியல் இதெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி 6 மாதம் யோசிக்கிறாங்க. அப்புறம் 4 மாதம் டிஸ்கஷன் போகிறாங்க, ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 8 மாதம் ஷூட்டிங் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் 6 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இத்தனை பண்ணுறவங்க ஒரு 1.5 மாதம் முன்னாடி சென்சாருக்கு போக முடியாதா? சென்சார் மட்டும் என்ன, லாஸ்ட் மினிட்ல அப்படி போய் கொண்டு நீட்டினா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வேலையை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்னுடைய காலகட்டத்திலே அது நடந்தது. கொம்பன் படத்துக்கு
2 நாளில் ரிலீஸ் வச்சுட்டு வந்தாங்க. நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதற்கு பிறகு சேர்மன் வரைக்கும் போய் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்கே இருந்தாலும் வந்தது. அதுக்கு பிறகு மார்னிங் ஒரு நாள் பார்த்தேன். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ட்ராமா இருக்குது. என்னுடைய அதாவது அந்த ரீஜனல் ரிவைசிங் கமிட்டியோடைய சேர்பர்சன் அவைலபிளாக இருக்குது. அது இருந்தால் தான் அது பண்ண முடியும். முதலுக்கு இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் ஆல்ரெடி ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சென்சார் போர்டு சார்பாக ஒரு அறிக்கை இல்லை சென்சார் போர்டு சார்பாக அவங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த உள்துறை அமைச்சகம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஓகே பண்ணியிருந்ததுன்னா சரி. அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்த ஒரு குழு உறுப்பினர் புகார் அளிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. இந்த மாதிரி அங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணலையா ஒரு படக்குழு பண்ணியிருப்பாங்க சார். ஆனால் மெஜாரிட்டியில் பரவாயில்ல சார்னு சொல்லியிருப்பாங்க இவங்க. ஆனால் அவரை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு படத்தில் வந்து என்ன குறைகள் இருக்கோ அந்த ஒவ்வொரு உறுப்பினரும் அதில் எழுதணும். ஏன் இதை அப்ஜெக்ட் பண்ணுறேன், அவர் இந்த காரணத்தெல்லாம் சொல்லி அப்ஜெக்ட் பண்ணியிருந்தா அது நியாயம் தானே. அதனால தான் உள்துறை அமைச்சகத்துக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. இல்லை சார், பெரும்பான்மை இருந்தும் ஏன் அந்த ஒருத்தரோட சார் பெரும்பான்மை ஓட்டு போடுற விஷயமா இது. விதி அப்படிதானே சார்? விதி இல்லை. நீங்கள் நானும் புக்கு கொடுத்துருக்கேன், படிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் விதி எல்லாம் கிடையாது. சார் சென்சார் கொடுத்துட்டு யூஏ சர்டிஃபிகேட் சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்கள் மும்பையில் வாங்க சொல்லிட்டேன். அதெல்லாம் செல்லாது. எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்களான்னு சொல்லுவேன். அரசனுடைய ஒரு விஷயம் எழுத்துப்பூர்வமாக வராத வரைக்கும் கொம்பன் படத்துக்கு ரிவைசிங் கமிட்டி போகும்போது அதுக்கு முன்னாடியே தயாரிப்பாளர் அது யூ சர்டிஃபிகேட்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் கேட்டேன், நீ எப்படி அனௌன்ஸ் பண்ணீங்க? இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். இப்போ கூட நான் சொல்கிறேன், சென்சார் ஆகாமல் சர்டிஃபிகேட் வாங்காமல் ரிலீஸ் டேட் வைக்கிறது ஒரு அஃபென்ஸு. சட்டத்தை படிச்சு பாருங்க. சட்ட ரீதியாக தான் நான் பேசுகிறேன். இதுல கட்சி மனிதாபிமானம் 500 கோடி யார் பண்ண சொன்னாங்க? 500 கோடி போடுறாங்க. அப்போ 10 கோடியில் 1 கோடியில் 50 லட்சம் ரூபாய் படம் எடுக்கணும். படம் இல்லையா? சென்சார் போர்டுக்கு படம் தான். நீங்கள் ட்ரெயினில் டிக்கெட் வாங்குறீங்கன்னா டிக்கெட் தான். டிக்கெட் வாங்குறோம் கோடீஸ்வரனா அவனுக்கு என்ன சொத்து இருக்குன்னு பார்க்கறதெல்லாம் சரியாக வராது. ட்ரெயினில் இருக்கிறவங்க கையில் டிக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி இந்த விஷயத்தை சட்ட ரீதியாக அணுகும் பொழுது சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கே தவிர நான் இன்னைக்கு பிஜேபி கிடையாது. பிஜேபி விட்டு வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் ஒன்றும் பிஜேபிக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அரசியலாக்கி சென்சார் போர்டு இப்படி பண்ணுது, அங்கே இந்த அமித்ஷா பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தால் அது நியாயமான விஷயம் கிடையாது சார். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இன்னைக்கு கோர்ட்டில் வந்து தணிக்கை வாரியம் சார்பாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் கூட குறிப்பிட்டு சொன்னீங்க, அதாவது இந்த பாதுகாப்பு படை தொடர்பான சின்னங்கள் இருக்குது, அதுக்கு வந்து என்ஓசி இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் இது எல்லாமே வந்து வழக்கமாக அந்த கட் சொல்லும் போது அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சா, விலங்குகள் நல வாரியத்தில் வந்து வாங்கியாச்சா, எல்லா இடத்துலையும் வாங்கியாச்சான்னு கேட்பாங்க. ஏன் அப்போ கேட்காம இன்னைக்கு வந்து கோர்ட்டில் சொல்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை நீங்கள் வந்து ரீஜனல் ஆஃபீஸர் இருக்காரு அவருக்கு தான் கேட்கணும். ஏன்னா நான் சொல்லலை, ரீஜனல் ஆஃபீஸரை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க. அதே சமயத்தில் தயாரிப்பாளர் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டு நான் ஒரு சென்சார் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் 2 முறை ரீஜனல் சேர்பர்சனாக இருந்ததுனால நான் சொல்றேன். 10 படம் எனக்கு வந்தது. 10 படம் பேன் பண்ண படம். யூ சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல பேன் பண்ணிட்டாங்க. இந்த படம் வரக்கூடாது, தேசத்துக்கு எதிரான படம் அப்படின்லாம் சொல்லி இலங்கை பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு படத்துலையும் 5 அடி 3 அடி ஒரு 8 அடி இந்த மாதிரி அந்த கடியை மாத்திரம் கட் பண்ணிவிட்டு யூ சர்டிஃபிகேட் வழங்கினவானா. அந்த படத்தில் அந்த ஒரு படத்தில் நாம் வந்து கண்டி கதிர்காமம் கோயிலுக்கு போவோன்னு இருக்கு. அந்த 2 லைன் எடுத்துட்டா அது இலங்கையில் நடக்கிற கதையாகவே தெரியாது. இன்னொரு படத்தில் மதுராவில் நடக்குது. மதுராவில் பிருந்தாவனில் மதுராங்கிற ஸ்டேஷனில் ரயில் வந்து நிற்குது. அந்த ரயில் நிற்கிற அந்த மதுரா ஸ்டேஷன் ஷார்ட்டை மாத்திரம் கட் பண்ண சொன்னேன், பிருந்தாவன் போர்டை மாத்திரம் கட் பண்ண சொன்னேன். அந்த படம் ஓகே ஆயிடுச்சு. ஒயிட் ஸ்வான் சிவாஜி ஃபிலிம்ஸ் படம். இது மாதிரி இப்போ பின்பற்றுறது இல்லை அப்படின்னு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன நடந்ததுன்னே தெரியாது. சொன்னால் நான் ஒரு அரசியல்வாதி மாதிரி ஆகிட்டேன். அதனால தான் எனக்கு எப்போதுமே கற்றுக் ஓகே சார், தேங்க்யூ சார்.